Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Terrace EP-11 அதான் பார்க்க போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து IPL நடந்துட்டு இருக்கு. ஸோ IPL பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா CSK ஃபேன்ஸு. ஸோ CSK போன வாட்டி அடிபட்டுச்சுல அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து CSKோட போன தோல்வியை பற்றி பேசுவோம். போன மேட்ச் என்ன சொல்கிறது, 188 அடிச்சும் நம்மளால் வின் பண்ண முடியலை. அது பிச்சு தான் ரொம்ப நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு போல். நம்மகிட்ட பவுலரும் இல்லை, எல்லாருமே ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் போகிற இதுதான். எல்லோரும் சேப்பாக்காக நம்ம டீம் செலக்ட் பண்ணிட்டோம் ஆப்ஷனில். ஆனால் இப்போ அது எதுவுமே யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ பவுலிங் மாற்றியே ஆகணும். பவுலிங் மாற்றலைன்னா நம்மளால் வின் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பேட்டிங் மோஸ்ட்லி எல்லாருமே அடித்தாங்க. டியூப்ளசிஸ், கைக்காடு, தோனி தவிர மற்ற எல்லாருமே வந்து வந்ததுலேருந்து அடிக்க தான் ட்ரை பண்ணாங்க. தோனி அவுட் ஆனதும் வந்தது ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் இருந்துச்சு. அடிக்கணும்னு ட்ரை பண்ணி தான் அவுட் ஆனாங்க எல்லாரும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் பவுலிங் மாற்றியே ஆகணும் கண்டிப்பாக. உங்களுக்கு தான் பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க எல்லாரும். அதே தான் பவுலிங் தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஃபாஸ்ட் பவுலரே இல்லை. அதுதான் அது மாற்றணும். ஆமாம், அவங்களோட இதுவே பார்த்தீங்கன்னா அடிக்கணும்னு தான் வந்திருக்காங்க. வந்த எல்லாருமே அடிக்க தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் அந்த 3 பேருக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ரைனா வந்து கம்மி. ரொம்ப நாள் கழிச்சு ரைனாவை பார்த்து வந்து நான் வந்து ஃபார்மில் இருக்க மாட்டார், கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்த ஃபஸ்ட் பால்லேருந்தே நல்லா அவர் வந்த சுச்சுவேஷனும் வந்து 7க்கு 2ன்னு இருந்தப்போ வந்தார். ஸோ அதுலேருந்து அவர் வந்து நம்ம டீமை வந்து லிஃப்ட் பண்ணது செம்மையாக இருந்துச்சு. அவரோட பேட்டிங் எனக்கு பார்க்கக்குள்ளே பழைய ரைனா மாதிரியே இருந்துச்சு. அப்படியே கண்டிப்பாக பேட்டிங் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. இப்போ போன மேட்ச்சில் ராய்டுலாம் அவ்வளோவா அடிக்கல, இருந்தாலும் நமக்கு ரன் வந்துச்சு. ஸோ பேட்டிங் பிரச்சனை இல்லை, பவுலிங் தான் மாற்றணும். ரன் வந்ததுக்கு மெயினான காரணம் ரைனா ஒன்று அண்ட் சாம் கரனோட பேட்டிங் வந்து போன தடவை. ஸோ அவரோட அண்ணன் கூட வர கசினா முன்னாடி ஓவர் வந்து அவர் அடிக்கவே இல்லை, சும்மா சரியான அடிக்க முடியாத மாதிரி கடைசி ஓவரா அதில் வச்சு 19th ஓவரில் டாம் கரன் ஓவர் சரி அடி வந்துச்சு. ஸோ பேட்டிங் நமக்கு அதான் இதாக தான் இருக்குது. பவுலிங் தான் கொஞ்சம், ஃபீல்டிங்கும் அதே மாதிரி நிறைய கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்சஸ் மிஸ் பண்ணதுனால தான் பிருத்வி ஷாலாம் அடிக்க விட்டு தோற்றுருக்கோம். ஸோ அதை மாற்றணும். ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் தான் கொஞ்சம் டைட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே போகணும்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இப்போ இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ பஞ்சாப் vs CSK. நான் என்னென்ன ப்ரெடிக்ஷன், இப்போ வந்து CSK ஜெயிக்குமா எப்படி அது அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு டீம் 11 பற்றி பார்த்துடலாம். இந்த டீம் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? போன தடவை பஞ்சாபும் வந்து 219 ஒன்று அடித்தாங்க அந்த மும்பை பிச்சில். ஸோ 219 அதுக்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து நல்ல பவுலர்லாம் இருந்தாங்க. கிறிஸ்மாரிஸு, அந்த சேத்தன் அவங்களாம் நிறைய பேர் நல்ல பவுலர் இருந்தும் வந்து 219 அடிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு எதிராக அவங்க எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரில. அந்த டீம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம பவுலிங் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக. சஹாரை உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் CSK பிச்சில் கொஞ்சம் நல்லா போடுவார். மும்பை பிச் வந்து பேஸ் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சஹாரை உட்கார வச்சுட்டு KM ஆசிஃப் இறக்கணும். அவர் 140 ஒரு அட்லீஸ்ட் ஒரு பவுலராவது 140 போடுற பவுலர் வேணும். நம்மள்ட்ட யாருமே இல்லை. ஸோ அவர் வருவார்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேருமே இப்போ அவைலபிள் இல்லை. இங்கேயும் இல்லை, பெயன்ராஃபும் இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் வந்தால் தான் டியூப்ளசிஸ் உட்காருவார். அது வரைக்கும் வந்து இப்போ இருக்க டீம் தான் போகும். இந்தியன் பிளேயர் மட்டும் ஒன்று மாற்றணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருமே அப்படியே தான் இருப்பாங்க. வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது, வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு சேஞ்சே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மாற்றினா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டீம். என்ன நினைக்கிறேன், CSK சேஸ் பண்ணால் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். CSK டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நாளைக்கு டாஸ் ஜெயிச்சா கண்டிப்பாக தோனி சேசிங் தான் சூஸ் பண்ண நினைக்கிறேன். பஞ்சாப் டீம் ஒரு 200க்குள்ளே இது பண்ணிட்டா சேஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்டையும் நல்ல பவுலர்லாம் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம டீம். அதே போல் போன மேட்ச் இது ராஜஸ்தான் vs பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா 217 கிட்ட அடிச்சிருந்தாங்க, 219 அடிச்சிருந்தாங்க. பட் அதையே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து சாம்சங் வந்து பவுலர் பஞ்சாப் சைடு வந்து பவுலர் கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. பவுலர் இருக்காங்க, ஆனால் சாம்சன் அன்றைக்கி செம்மையாக ஆடிட்டார். ஒரு நல்ல பாலெல்லாம் அவர் பார்த்து ஸ்டொக் வைக்கல, ஒரு 1-2 அதுமாரி எடுத்துக்கிட்டு மற்ற எல்லா பாலையும் அடிச்சிட்டாரு. ஜெய் ரிச்சர்சன்லாம் சரியான பவுலரு. அவர் ஓவரில் வந்து பட்லர் விக்கெட் எடுத்தார். ஜெய் ரிச்சர்சன் செம்மையான பாலில். ஆனால் சாம்சன் வந்து செம்மையாக பார்த்து அழகாக ஆடி மேட்சை அவ்வளோ இதாக கொண்டு போனார். மற்ற எல்லாருமே வந்து வந்தாங்க, ஒரு 25 ரன் அவுட், 23, 25 அதுமாரி அவுட் ஆகிட்டாங்க. சாம்சன் மட்டும்தான்
கடைசி வரைக்கும் நின்று பார்த்து எந்தெந்த பால்லாம் தட்டணுமோ அந்த பால்லாம் தட்டிட்டு எந்தெந்த பால்லாம் அடிக்கணுமோ அந்த பால்லாம் அடித்தார். ஸோ அது வந்து சாம்சனோட பேட்டிங் தான். பஞ்சாப் பவுலிங்கை குறை சொல்ல முடியாது, பிச்சும் பவுலிங் அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் சாம்சனோட பேட்டிங்னால தான் அந்த மேட்ச் அவ்வளோ இதாக போச்சு. என்ன பண்ண மற்றவங்க யாருமே அடிக்கல பெருசாக, சாம்சங் தான் ஓரளவுக்கு நல்லா. ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்திருந்தா கூட முடிச்சிருப்பாரு. எல்லாருமே அவசரப்பட்டாங்க. பட்லருக்கு வந்து நல்ல பால் போட்டார் ஜெயதீப் சதன். பட்லர் சம ஃபார்மில் இருந்தார், 4 4 அடித்தார் தொடர்ந்து. ஆனால் சரியான பால் அது. ஜெயதீப் சதன் ஸ்லோவர் யார்க்கர் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. இல்லைனா பட்லர் அன்றைக்கி நின்றுருந்தா கூட மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஸ்டோக்ஸ் ஏன் தேவையில்லாம ஓப்பனிங் இறங்கி விட்டு அவர் ஏதோ இன்னைக்கு நம்ம அடிச்சு ஜெயிக்கணும். போன சீசன்ல பட்லரே இறக்கி விட்டுருக்கலாம். நல்ல அது பால் ஒண்ணுமே இல்லை. எப்பவும் ஓப்பனிங்ல வர பால் தான் அது. ஓப்பனிங் ஃபினிஷிங்ல இருந்தா கூட கொஞ்சம் இது பண்ணி முடிச்சு விட்டுருப்பாரு. யார் யார் என்னென்ன ரன் அடிப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான். எனக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். ஆனால் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. இல்லை ப்ரெடிக்ஷன் வந்து இதுவாக இருக்கணும், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லணும். அதான் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். எனக்கு இப்போ யார் இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி தான் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ட்ராக்கு, எந்த பேட்டிங்க்கு செமையான ட்ராக்கு. ஸோ மொயின் அலி அப்புறம் வந்து சாம் கரன் 2 பேரும் நல்லா நாளைக்கு நிறைய அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைக்வாடும் அந்தமாரி ஓப்பனிங்கில் கொஞ்சம் அடிச்சு கொடுப்பாரு. 3 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரைனா அடிக்கலாம். ஆனால் தோனி மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இல்லை நாளைக்கு. தோனி அடிக்கணும், அதான் வேணும். தோனி அடிக்கணும் கூட தோனி ஏதாச்சும் 2 அடிக்கணும். பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தவங்க விட்டாலும் இன்னொருத்தவங்க அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பேட்டிங்கு. பவுலிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலன்னா ஏதாவது ஒரு பாலர் ஜடேஜா அதுமாரி யாராவது ஒருத்தவங்க ஸ்டெப் அப் பண்ணி ஒரு 2 விக்கெட் ஒரு 3 விக்கெட் எடுக்கணும். அது அப்படி பண்ணால் தான் வந்து ஜெயிக்க முடியும். பவுலிங்கில் தான் நாளைக்கு நமக்கு மேட்ச் இருக்குது. அதே போல் மும்பையிலே தான் நடக்குது மேட்ச்சு. ஸோ அது வந்து ஒரு பேட்டிங் பிச்சு தான். ஸ்கோர் எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணீங்க? இப்போ யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறாங்கிறத பொறுத்த இருக்குது. இப்போ பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி 200 அந்த மாதிரி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 190 to 200 வந்துடும். பவுலிங்கே இல்லை எங்கே நம்மகிட்ட பவுலிங் இல்லை, அதான் அது ஒன்று இது இருக்குது. ஆனால் 190 to 200 கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். 190 அதான் என்னோட இது ப்ரெடிக்ஷன். உங்களோட 200 அடிச்சிருவாங்க. இல்லை இதே சிஎஸ்கே பேட்டிங்காக இருந்தால் சிஎஸ்கே பேட்டிங் இருந்தாலும் சிஎஸ்கே பேட்டிங் இருந்தால் ஒரு 10 ரன் கம்மியாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 180 185 அவ்வளோ. இல்லை இப்போ சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இருக்கு, ஆனால் இல்லை பவுலிங் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் 20 overs ஃபுல்லாக 185 வரைக்கும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 15 ஓவர்லேருந்து அடிக்க மாட்டாங்க, 17th ஓவர்லேருந்து தான் அடிப்பாங்க. இப்போ அவங்களே இதே சிஎஸ்கே சேஸ் பண்ணால் 195 டார்கெட்னா அதையும் சேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது கரெக்டாக. ஆனால் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடக்குள்ள 185 அதுவே போதும்னு நினச்சிட்டா அந்த மைண்ட் செட்டில் தான் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 185 அவ்வளோதான் வருவாங்க. அதிலே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நம்ம அதே பார்த்தோம் ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து 180 நிறைய ரன் வந்திருக்கணும். நடுவில் ரைனாவும் மொயின் அலியும் அடிச்சுட்டு இருந்தப்போ நடுவில் தோனி வந்து விக்கெட் விட்டு ஒரு மொமெண்டம் போயிடுச்சு. அதில் இந்த ஃபீல்டிங்கில் கேட்ச்லாம் பிடிச்சிருந்தா கூட ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். சாம் கரன் அடித்ததுனால தான் அந்த ஸ்கோரே வந்துச்சு. மற்ற யாருமே அவ்வளோவா இது ஜடேஜாலாம் வந்து ஜடேஜாவும் கொஞ்சம் நல்லா அடிச்சார், ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கலாம் அந்த பிச்சில். ஸோ அவங்க சிஎஸ்கேவோட மைண்ட் செட்டு ஒரு 180 190 வந்து ஒரு பெரிய ஸ்கோரு, அதே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் ஆடுவாங்க ஃபஸ்ட் ஆடினா. ஸோ அது அவ்வளோதான் அடிப்பாங்க. ஆனால் சேஸ் பண்ணால் 200 இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆமாம் சேஸ் பண்ண கண்டிப்பாக ஆவாங்க. ஆனால் அந்த டாஸ்ங்கிறது ரொம்ப மெயின் இன்னைக்கு மேட்ச்சில். யார் டாஸ் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க 2 டீமுமே, யார் டாஸ் ஜெயிச்சாலும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு டாஸ் சிஎஸ்கே பக்கம் போகணும், மேட்சும் சிஎஸ்கே பக்கம் போகணும். அடுத்து வந்து பஞ்சாபில் என்னென்ன இது நடக்கும்? பஞ்சாபில் ராகுல் தான் லீடிங் ரன் ஸ்கோரராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 50 அடிச்சிடுவார் கண்டிப்பாக. நம்ம பவுலிங்க்கு ஆப்போசிட்டாக அதுவும் கண்டிப்பாக 50 அடிச்சிடுறாரு. ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்க நம்மள்ட்ட ஆளே இல்லை, சஹார் தான் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் இப்போ பவுலிங் சரியில்லை. ஸோ கண்டிப்பாக ராகுல் கெயில் 2 பேருமே அடிப்பாங்க. பவுலிங்கில் வந்து அக்ஷதீப் சிங் போன மேட்ச் நல்லா போட்டு நிறுத்தினார். அவர் தான் இந்த தடவை நல்லா பவுலிங் போடுவார். அவர் தான் இந்த தடவை நல்லா விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயதீப் சதன் விக்கெட் எடுத்தாலும் இது பண்ணுறதுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது. ஜெயதீப் சதன் அக்ஷதீப் பேட்டிங்கில் வந்து ராகுல் கெயில் இவங்களாம் அடிப்பாங்க. உங்களுக்கு சேம் பாயிண்ட் தான், ராகுல் கெயில் தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பவுலிங் தெரில எனக்கு, ஆனால் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராகுல் அடிப்பார். ஓகே எனக்கும் அதுதான், ராகுல் வந்து அடிப்பாங்கன்னு தான் தோணுது. அந்த கெயில வந்து எனக்கு டவுட் தான். கெயில் வந்து ஏதாவது நல்லா தான் ஆடினாரு. இல்லை கெயில் கிளிக் ஆகிடு. கெயில விக்கெட் எடுக்கிறவங்க நம்மகிட்ட பவுலர் இல்லை. போன கூட ஏதோ ஃப்ளூக்கில் தான் அவர் அவுட் ஆனார். அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தார். ரியான் பராக் வந்து ஏதோ பண்ணி அது இல்லீகல் டெலிவரிலாம் போட்டு அடுத்த பால் அவுட் ஆக்கிட்டாரு. ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் அவரை விக்கெட் எடுக்கலாம் ஒரு ஆள் விக்கெட் ஸ்பின்னர் இல்லை நம்மள்கிட்ட. ஒரு பவுலர் ஜடேஜா இல்லையா, ஜடேஜா லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்லாம் போட்டால் ஜடேஜா பால்லாம் அடிச்சிருவார் கெயில். ஒரு அஸ்வின் இருந்தால் தான் வாய்ப்பு இருந்திருக்கும். அதுமாரி பவுலரும் ஒரு 140+ போகிற பவுலர் இருந்தால் கூட ஒரு பவுன்சர் அதை தான் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுவும் நம்மக்கிட்ட இல்லை, 130 தான்.
ஸோ கெயில ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு வெப்பனே இல்லை, அவரே அவுட் ஆனாலும் உண்டு. இப்போ லுங்கி எங்கிட்ட வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ண முடியாது. இப்போ ஜாயின் பண்ண அது என்னன்னு தெரியல, ஒரு 2 days 2 matches 3 matches சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்மாக தெரில. வேரண்ட் ஆஃபும் அதே மாதிரி தான் 2 matches 3 matches கழிச்சு தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் இருக்கவங்களை வச்சு தான் ஆடி ஆகணும் நம்ம. அதனால தான் சஹாரை உட்கார வச்சுட்டு நம்ம கேஎம் ஆசிஃப் இறக்கி பார்த்தா ஏதாவது நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் வந்து இந்த ஐபிஎல் அப்டேட் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சிஎஸ்கே ஃபேனுன்றதுனால சிஎஸ்கேவோட மேட்ச்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி இவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்றலாம் சொல்லலாம்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐபிஎல் இதில் பார்க்குறேன். அடுத்த டெரஸ் டாக்கும் நாங்கள் ரெகுலராக போட்டுட்ருப்போம். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே, பாய்.